ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் உச்சமடைந்து இருந்தார். அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா வெயில் காலம், வசந்த காலம், வெயில் காலம் வந்து முடிய போகிறது. வைகாசி 15க்கு மேலே அப்படியே அக்னி நட்சத்திரம் முடிஞ்சோடனே அதோட உக்ரம் குறையும், ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த சூரிய பகவான் 15/5/2025 முதல் 14/6/2025 வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 15/5/2025 முதல் 24/5/2025 வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலே பிரயாணம் பண்ண போகிறார். அதி உஷ்டமாக இருக்கும். 25/5/2025 முதல் 7/6/2025 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும். 8/6/2025 முதல் 14/6/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீர்ஷ நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவானோட நிலைகள். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்கள் ஜென்மராசியில் தான் உச்சமடைந்து கொஞ்சம் கோபத்தெல்லாம் கொடுத்தார், டென்ஷன்லாம் கொடுத்தார், பரபரப்பாக இருந்தீங்க. சிறப்பான ஒரு வாழ்க்கையும் கிடைச்சிது. ஏதாவது வட்டிக்கு இது பண்ணியிருந்தீங்க, வாங்கியிருந்தீங்கன்னா வட்டியை கரெக்டாக கட்டினீங்க. அந்தளவுக்கு ஒரு வருமானம் வந்தது. இன்னும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி சில பேருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி. குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள். ஏன்னா குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் இருக்குமோ உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஜென்மராசியை விட்டு விலகி உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வர. 2ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிர பகவானோட இடம். ரொம்ப அற்புதமான இடம். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம். தனவரவு தாராளமாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு வீணே போகாது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அதுக்காக நல்ல உழைங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடலாம், இல்லை எதனா பொருள் வாங்கலாம். அதேமாரி அடகு வைத்த நகைகளெல்லாம் நீங்கள் மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வாக்குறுதிகள் இந்த ஒரு 2-3 மாதமாகவே யாருக்கும் நீங்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறதில்ல. முடிஞ்சால் செய்கிறேன், இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட்லாம் அப்படியே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்வீங்க. எப்போவுமே இந்த மேஷராசி அன்பர்கள் குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. அந்த வகையில் இப்போ குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 15/5/2025 முதல் 24/5/2025 வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் அற்புதமாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறோம். ஏன்னா அலைச்சல் அதிகமாக இருந்தாலே உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமானாலே எண்ணெய் குளியல் தான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் குளியல் பண்ணுங்க. சனிக்கிழமை 25/5/2025 முதல் 7/6/2025 வரைக்கும் உங்களோட சுகாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும்.
எல்லாரும் வாங்கிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்க போட்ட திட்டம் தான் சொல்கிறேன். எப்படின்னா, நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க, கையில் பணம் இருக்குது, பேங்க்கில் பணம் இருக்குது, லோன் ரெடி ஆகிடுது, ஆனால் வாங்க முடியல, சரியான ஒரு இது கிடைக்கல பில்டர். இப்போ உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதேமாரி சில பேருக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், படிக்கிற வாய்ப்பு இல்லைன்னா உத்தியோகத்துக்கு ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும், எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் இவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. 8/6/2025 முதல் 14/6/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் வரார். வருமானம் வரும், உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி சிரமங்கள் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி இந்த செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி. அதனால் பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாரி எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும் அதேமாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை மனை வாங்கணும்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக உங்கள் அதுவும் பெரிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஆடிட்டர், நல்ல அட்வொகேட் இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போங்க, நவகிரகம் இருக்கும். சூரிய பகவானுக்கு கோதுமை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கோதுமை உங்களால் இயன்ற அளவுக்கு, கோதுமை நிறையெல்லாம் இல்லை, உங்களால் இயன்ற அளவுக்கு தானியம் கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ணி அப்படியே யாருக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அந்த கோதுமையை. இல்லைன்னா யாருக்காவது ஒரு தானமாக கொடுத்துருங்க, அது பெஸ்ட்டு, தானமாக கொடுத்துருங்க. கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களுக்கு இந்த பஞ்சமாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.